எல்லாம் சிவமயம். சிவனை தாண்டி வேறொன்றும் இல்லை. நம் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கினதுன்னா உலகத்தில் நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்குங்க. அதை முதல்ல எல்லாரும் நம்புவோம். என் உடன்பிறப்புகளே, என் உறவுகளே, என் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை சில விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சோதனைகள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம யாருமே தடுக்க முடியாத ஒரு உயர்வை நாம் அடையும் பொழுதுதான் சோதனைகள் முடிவுக்கு வரும். இந்த தடுக்க முடியாத உயர்வை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம பார்வையை முதல்ல தூரத்தில் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் தான் நம்ம முதல்ல பார்வையை பார்க்கணும். அது எப்படி தெரியுமா? இப்போ 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது மாதிரிலாம் நிறைய சனி இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் நம்மளை ஏதோ கெடுக்கிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ வச்சு செய்ய போகிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க போகிறாருன்னு எல்லாமே ஒரு பய உணர்வில் வந்துடுறோம். இந்த பயம் வந்துட்டாலே நம்ம எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரே குழப்பம் வந்துடும். அதில் தப்பு பண்ணுவோம். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சனி முதல்ல எங்கே இருக்கார், அதை கண்டுபிடிக்கணும். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் பேச போகிறதில்ல, இது வேறு ஸ்பீச்சு. நான் பிறகு வரேன், உங்கள் ராசிக்கு வரும்போது நான் பேசுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ். சனி எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி எங்கே இருக்கார் தெரியுமா? நம்ம பக்கத்தில் தான் இருப்பார், நம்ம உறவுகளில் தான் இருப்பார். சில பேருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி சனி பகவான், பொண்டாட்டிக்கு புருஷன் சனி பகவான், பிள்ளைங்க சனி பகவான், அப்பா அம்மா சனி பகவான், நண்பர்கள் சனி பகவான், பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் சனி பகவான், தொழிலில் முதலீடு போட்டவன் சனி பகவான். இப்படி பல சனி பக்கத்திலே இருக்கும். அர்த்தாஷ்டம் சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனிலாம் பக்கத்தில் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இதுங்களால் தான் நமக்கு பிரச்சனை வருமே தவிர கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு பொழுதும் பிரச்சனை வராது. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு எந்த இடத்துல சனி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு எந்த நபர் சம்பந்தப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர்களை விட்டு நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சனி பகவான் நன்மையை செய்வார். அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ எந்த உறவு உங்களுக்கு இப்போ வேணும், எந்த உறவு உங்களுக்கு வேண்டாம், எந்த உறவுகிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த உறவுகிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் யாரால் பிரச்சனை, எதனால் பிரச்சனை, நாம் இதனால் இருக்குமோ அதனால் இருக்குமோன்னு பல கற்பனை குதிரைகளை அவிழ்த்து விட்டு இருந்திருப்போம். என் அன்பான கன்னிராசி நேயர்களே, ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நம்ம ஒரு நஷ்டப்பட்டிருக்கோம், ஒரு வருத்தப்பட்டிருக்கோம், நமக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, கஷ்டத்தை பட்டோம், கடந்த காலகட்டத்தில் சில அவமானங்களை பட்டோம், சில பேர் இருக்கிறவனை எடுத்துகிட்டு போட்டான், நம்மள்டேருந்து சில பேர் பிரிச்சுட்டு போயிட்டான். இப்படியெல்லாம் பல விஷயங்கள். என்னடா இது, நம்மள என்னடா இந்த மகனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி பல சோதனைகளை பார்த்து கொண்டு ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, இப்படியே கனவு உலகத்திலே புரண்டு கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். எஸ், எப்படி தெரியுமா? இதுக்கு பேர் கண்டகச்சனின்னு பேர். சனி பகவான் எந்த இடத்துக்கு வராரு? 7வது வீட்டிற்கு வருகிறார். கண்டகச்சனி. பொதுவாக 7வது வீட்டை சனி பார்ப்பார். 7வது வீட்டை சனி பார்ப்பார். அப்போ சனி பார்க்குறாரு அப்படின்னா ஆல்ரெடி இப்போ 7 வீட்டுக்கு உரியவர் யாருன்னு பார்த்துக்கணும். அவர் புதன். இந்த 7வது வீட்டை இந்த சனி பார்க்கறதுனால அந்த புதனை அவர் பார்க்குறாரு. அதனால் என்னென்னா உங்கள் புத்திசாலித்தனத்தினால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விருப்பங்கள் நிறைவேறப் போகுது. நான் அடித்து சொல்கிறேன், இது 200% நடக்கும். இதை நீங்கள் நம்பலாம். அதாவது அதிர்ச்சி தரக்கூடிய கர்ம பலன் வெளிப்பட போகிறது. நம்ம ஏற்கனவே என்னங்க புதுசாக இருக்குது அப்படிங்கிறீங்களே, ஆமாம், அதிர்ச்சி தரக்கூடிய கர்ம பலன். நம்ம இந்த ஜாக்பாட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டோம்.
ஏதாவது பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காலகட்டத்தில் ஒரு பணம் கிடைக்கிறதுக்காக நம்ம பணத்தை விட்டு இருந்தாலோ, ஒரு நல்ல பதவிக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம ஏதாவது கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலோ, அவமானங்களை பட்டிருந்தாலோ, வெகுஜன மக்களால் நம்ம விரோதத்தை சம்பாதிச்சிருந்தாலோ, இதெல்லாம் அப்படியே பொடி பொடியாக தூளாகி இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கர்ம பலன் திடீர் அதிர்ச்சியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் ஒரு நாள் ஏற்றின விளக்கு இன்றைக்கி ஜொலிக்க போகிறது. ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு கொடுத்த அன்பு இன்றைக்கி உங்களுக்கு அது வெற்றியாக கொடுக்க போகிறது. அப்போ உங்கள் கர்ம பலன் பேச போகிறது, கர்ம பலன் வெளிப்பட போகிறது. அப்போ என்னென்னா கன்னிராசிக்கு ஆபத்துகளை முன்னாடியே உணர்ந்து கரெக்டாக அந்த ஒரு 2 கார் வருது, அப்படி செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. இதில் ஒரு கன்னிராசிக்காரர் இருக்கார். இந்த கார் வரும்போது அழகாக அப்படி ட்ராவல் பண்ணி போயிடுவார், அவ்வளோதான். ஆனால் அந்த காரில் உள்ளவங்களுக்குலாம் அவ்வளோதான், க்ளோஸ் முடிஞ்சு போச்சு, ஆக்சிடெண்ட் ஆக போகுது அப்படி நினைப்பாங்க. அது ஓட்டுறவர் கன்னிராசி, அப்படி லாவகமாக அடித்து போயிடுவார். ஒரு வினாடியில் தப்பிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவன் ஏற்கனவே எழுதிட்டான், நீ தப்பிக்க போகிற, நீ நல்லா வரப்போகிற, உனக்கு ட்ராவல் நல்லா இருக்குது, நல்ல நேரம் ஆரம்பம், பயப்படாத அப்படின்னு ஆண்டவன் எழுதிட்டான். ஆனால் மனசு கேட்காது. அது இல்லாமல் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து ஓட்டு நம்ம எப்படியாவது போகிற இடத்துக்கு போயிடணும், இப்படியே நம்மளை பக்கத்தில் உள்ளவனும் போட்டு நம்ம புரண்டிக்கிட்டே இருப்பான். அப்போது இந்த நேரத்தில் பக்கத்தில் நம்ம யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க துஷ்டமான வார்த்தைகளை பேசுகிறவங்கள காதை கேட்காதீங்க. இந்த கெண்டகச்சனி நேரத்தில் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும்? நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பேர், புருஷன் பொண்டாட்டி இப்போ தான் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி நியாயம் பேசுவாங்க. நம்ம முன்னாடிலாம் அவங்க முன்னாடி பேசி நம்மளை வளர்த்துருக்கலாம், விட்டுருப்பாங்க. இப்போ திடீர்னு நல்ல நேரத்துக்கு போகும்போது இப்போ சொல்லுவாங்க, இனிமேல் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அப்படின்வாங்க. இப்போ தான் நம்மளே கவனமாக போகிறோம். புருஷன் இப்போ தான் சொல்லுவார். இதுக்கு முன்னாடி ஐடியா கஷ்டப்படும் போது ஐடியா கொடுத்துருக்க மாட்டார். கீழே நம்ம தான் உழுந்து தான் இப்போ திரும்பி எழுந்திருக்கிறோம். நம்ம உழுந்தப்போ யாரும் ஐடியா கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களும் எல்லாம் நியாயம் பேசுவாங்க. இனி இந்த நேரத்தில் உங்களுக்கு முட்டுக்கட்டை கூட போடுவாங்க. நீங்கள் அப்போ சொல்லுங்கள், அவங்க பேச்சை கேட்டுக்குங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. பேர் செக்ஷன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, கணவன் மனைவி, உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், இவர்கள்ட்ட கவனமாக இருங்க. அவங்க பேசுகிறத கேட்டுக்குங்க. அவங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க, அவங்களே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஹிண்ட்டையே நீங்கள் ஒரு பெருசாக்குங்க. அவ்வளோதான் பிளான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, அவங்க ஒரு பிளான் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த பிளான் அவங்க சொல்கிற மாதிரி நம்மளை கண்டிக்கிற மாதிரியோ இல்லை நம்மளை திட்டுற மாதிரியோ இருக்கும். அந்த பிளான் அதில் ஒரு பொறி இருக்கும். இப்போ பெருச்சாலியை பிடிக்கிறோம், என்ன பண்ணுறோம்? இந்த இவ்வளோண்டு ஒரு பொருளை வச்சு தானே பிடிக்கிறோம், அவ்வளோதான். இந்த இவ்வளோண்டு ஒரு விஷயத்தை அவங்க பேசியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி பேசணும், ரிப்ளை எப்படி பண்ணணும்னா, கெண்டகச்சனி நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா உங்கள் வார்த்தையில் தேன் அப்படியே தடவி இருக்கணும். நாக்குலேருந்து ஒரு வார்த்தை கூட உங்கள் முகத்தில் அந்த ஸ்மைல் குறையவே கூடாது. பார்த்துடலாம் செஞ்சுருவோம். அடாடாடாடா, உனக்கு இல்லாமல் என்ன கண்ணா, செஞ்சுருவோம் கண்ணா. தங்கம், உனக்கு இல்லாமல் என்ன தங்கம், அவ்வளவுதான். இது பேர் நம்ப வைக்கிறதுங்களா, ஏமாத்துறதா? அதெல்லாம் கிடையாது. வார்த்தைகளில் இனிமை. அதேமாரி மற்றவங்க பேசுகிறது, நம்மளுடைய எதிராளிகள் பேசுகிறதுல ஒரு பாயிண்ட் அவங்க கொடுக்க போகிறாங்க, அதுலேருந்து நம்ம வாழ்க்கையை துவங்க போகிறோம். அப்போ இது என்ன ஆகுது? ரீஎன்ட்ரி. நமக்கு மீண்டும் ஒரு நல்ல சான்சஸ் கிடைக்கிறதுக்கு கன்னிராசிக்கு ஆண்டவன் பிளான் போட்டு தராரு, நம்புங்க. அதனால தான் நான் சொன்னேன், அதிர்ச்சி தரக்கூடிய நல்ல கர்மா வெளிப்பட போகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், கன்னிராசிக்கு பிரபலத்தை கொடுக்கக்கூடிய யோகங்கள். கடந்த காலத்தில் பணத்தை இழந்தோம், இந்த காலத்தில் பணத்தை பெற போகிறோம். கடந்த காலத்தில் யாருக்கிட்ட என்ன பண்ணணும்னு தெரியாமல் பேசி மாட்டிக்கிட்டோம். இந்த தடவை இவங்கிட்ட இவ்வளோ தான் பேசணும், இவங்கிட்ட இப்படி தான் பேசணும். இவங்கிட்ட நிறைய பேர்கிட்ட நம்மளுடைய குறைகளையோ நம்மளுடைய உள்ள அர்த்தத்தையோ நம்மளுடைய ஆசைகளையோ சொல்லவே கூடாது. அது சொன்னதோடைய விளைவு தான் என்ன ஆகிட்டு, நம்மளை இந்த ஆள் இதுக்கு அடிமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அதை வச்சே மடக்கிவிட்டாங்க. நம்மளும் மயங்கிவிட்டோம். இனிமேலும் மயங்கிறதுக்கு வேலைமில்லை, மடக்கிறதுக்கு வேலைமில்லை. நம்ம தான் களத்தில் இறங்குறோம், சக்ஸஸ் ஆகிறோம்.
ஆக கன்னிராசிக்கார பிள்ளைகளே, சிவபெருமான் உங்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். பக்காவான பிளானை இப்போ உங்கள் மனசு போட போகிறது. எதிராளிகள் சின்னதாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. எல்லாருடைய வார்த்தையும் ரொம்ப அழகாக கவனிங்க. கவனிக்க நீங்கள் எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய ஆளாக மாறப்போகிறீங்க. வாழ்த்துக்கள். அன்பான உறவுகளே, இவ்வளவு நாளி நம்ம பார்த்தது இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம ராசி சிக்குமா சிக்காதா அப்படின்னு பார்த்தோம். ஏறத்தாழ சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். முதல்ல சனி பகவானை கண்டு பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கவனமாக இருந்தால் நன்மை. அதில் நீங்கள் யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், இந்த ராசிக்கு உரியவர்கள் யார் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆக சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். இந்த பதிவை பார்த்தவர்கள் இந்த பதிவோடைய கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பேர், யார் இந்த பதிவை பார்க்குறீங்களோ உங்கள் பேரை, என் பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்து சிவஸ்ரீ அப்படின்னு போட்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரை இதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன் அப்படின்னா நிச்சயமாக நான் உங்கள் கண்டிப்பாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் நட்சத்திரத்தையும் அதில் சேர்த்து போடுங்க. சிவஸ்ரீ ப்ளஸ்ஸு போட்டு உங்கள் பேர் ப்ளஸ்ஸு உங்கள் நட்சத்திரம் இதை போடுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் பேருக்கு நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சனி பகவான் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து உங்கள் பக்கத்தில் நல்லவர்களை சேர்த்து கொடுப்பார், கெட்டவர்களை விலக்கி கொடுப்பார். அதுதான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், மனசை கலங்க விடாதீங்க பிள்ளைகளா. ரொம்ப தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு இனி இந்த வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாத ஒரு உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சோதனை காலம் முடிகிறது, நல்ல காலம் பிறக்கிறது. சனினாலே நல்ல காலம்தான். சனினாலே நல்ல காலம்தான். நம்ம சனியை எல்லாரும் பயந்ததுனால தான் நம்ம எல்லாம் எடுத்தோன்னே பயத்துக்குள்ளே போயிட்டோம். பயத்தை தூக்கி வைங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு பயம் மட்டும் இல்லாமல் நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி திருப்தியாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பயத்தை வச்சு பல பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்கள் பயப்படாத பிள்ளைங்களா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிது. நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் நமக்கு கடிகாரம் கிடச்சிது. நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வான்வழியில் போகிறோம். நம்பிக்கை ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துமே தவிர பயம் ஒன்று இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கையை பழிவாங்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பயம் இருக்குன்னு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் அதுவே அவனுக்கு பாயசம் கொடுக்குற மாதிரி, பாயசம் குடிக்கிற மாதிரி. அதனால் நம்மக்கிட்ட பயமே இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் பயப்படுற பிள்ளைகளா, நீங்கள் இந்த சிவஸ்ரீ ப்ளஸ் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரத்தை போடுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், உங்கள் பயம் விலகும். சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சனியை போல் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. சனி கொடுக்க யார் தடுப்பார்? தடுக்கக்கூடிய எந்த துஷ்டர்களாக இருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.